சொல்லி சார் நினைக்கிறாரு, அடித்தளம் போட விடணுமே ஒரு ஆளு, அந்த ஆள் தான் நம்பாலு சசிகுமார்னு சொல்றேன். எங்களுடைய அன்பு பாசம் இந்த அதிபர் கலக்கு பார்க்காம அவருடைய நடுத்தர வயதில் இருக்கின்றார். துடிதுடிப்பாக இந்த பிள்ளைகளோட வேலை. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க சார், எப்படி சார் இந்த 90 கிடைச்சிச்சு? உண்மையிலேயே விஞ்ஞான பாடத்தில் மத்திய ஆசிரியர் அவர்களே, எமது பாடசாலையிலே கடந்த ஆண்டு கணித பாடத்திலும் 100% சித்தியை மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். வாவ், கணிதத்துல 100 போட சொல்றீங்களா? கணக்கு சார் கோச்சுக்கிறவர் இல்ல, அவர் எங்க 100 போடுங்க. ஆங்கில பாடத்திலும் 95% மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கின்றார்கள். தமிழ் பாடத்திலும் 100% சித்தி அடைந்திருக்கிறார் கடந்த ஆண்டு. கணித பாட ஆசிரியரும் அங்கு இருக்கின்றார், 100% பெற்ற ஆசிரியர் கிருபாகரன் அவர்களா? நாங்கள் இந்த பாடசாலையை 2019ஆம் ஆண்டு சாதாரண தரத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாடசாலையை விஞ்ஞான பாடத்தை கற்பிப்பதற்கு கணித பாட ஆசிரியர் கிருபாகரன் அவர்கள் தான் கற்பித்துக் கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு ஆசிரியர் தினேஷ் அவர்கள் இந்த பாடசாலையிலே வந்து விஞ்ஞான பாடத்தை பொறுப்பேற்றதன் பிறகு விஞ்ஞான பாடத்திலே சித்தியடையும் வீதம் அதிகரித்து 90.62 வீதத்தை எமது பாடசாலை பெற்றிருந்தது. இந்த பெறுபேறானது எமது வலயத்திலே ஒரு சாதனையாக காணப்படுகின்றது. அதே போன்று கடந்த ஆண்டு கணித பாடத்திலும் ரத்னபுரி வலயத்தை எடுத்துக்கொண்டால் 100% சித்தி பெற்ற பாடசாலை எமது பாடசாலை. 2019ஆம் ஆண்டு நானும் எமது பிரதி அதிபர் கணித பாட ஆசிரியர் கிருபாகரன் ஆசிரியர் அவர்களும் இணைந்து ஆசிரியர்கள் இல்லாத காலத்தில் சார் குறுக்கிடக்கு மணிக்கு உங்க பக்கத்துல ஒரு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க, அது என்ன சார் சொல்லு? ஸ்டெம். வாவ், அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? உண்மையிலே தற்காலத்துக்கு ஏற்ப நவீன கல்வி இதற்கு ஏற்ப சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ் இது மூன்றுக்கும் எமது மாணவர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதுக்காகவே எமது பாடசாலை ஆசிரியர் குழாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் எப்படி இருந்துச்சு? இன்றைய நாள் எமது மாணவர்களின் பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே முதலாவது எழுத்து சயின்ஸ். அதிலே எமது மாணவர் கடந்த ஆண்டு சாதாரண தரத்திலே சித்தி அடைந்த மாணவி ஒருவர் தற்பொழுது பயோ, இந்த பிரதேசத்திலிருந்து ஒரு கஷ்டமான பிரதேசம், இது ஒரு மலை உச்சிலே காணப்படுகின்ற பிரதேசமாக இருந்தாலும் கூட இங்கிருந்து ஒரு மாணவி தற்பொழுது எமது விஞ்ஞான பாட ஆசிரியரின் ஒத்துழைப்பின் ஊடாக விஞ்ஞான பாடத்தை தெரிவு செய்து மட்டக்களப்பு சென்ட் பட்டிமா கல்லூரியிலே விஞ்ஞான பாடத்தை தெரிவு செய்து கற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்த மாணவி எதிர்காலத்திலே சிறந்த ஒரு விஞ்ஞான துறையிலே சிறந்த ஒரு மாணவியாக வெளிவருவார் என்று எமது பாடசாலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உண்மைதானே சார். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. அந்த வரிசையிலே என்றும் முதலில் இருக்கிறவர்கள் தான் ஸ்டெம் கல்வி அமைப்பினர். டாக்டர் குமாரவேல் கணேஷ் உட்பட அவருடைய வழிகாட்டல்கள் என்கின்ற அந்த அமைப்பினர் அவர்களுக்கு இன்றைய நாள் தொடர்பாக என்ன அபிப்பிராயத்தை தெரிவிக்க விரும்புகிறீர்கள்? உண்மையிலே இவ்வாறான ஒரு பாசறை விஞ்ஞான பாட செயல்முறை ரீதியான பாசறையை ஏற்பாடு செய்து தந்த முதலில் உங்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது ரத்தினபுரி வலயத்திலே அல்லது சபரகம் மாகாணத்திலும் சரி ஒரு விஞ்ஞான பாடத்துக்கான ஒரு ஆசிரிய ஆலோசகராக ஒருவர் மாத்திரமே இருக்கின்றார். அது எமது விஞ்ஞான பாட ஆசிரிய ஆலோசகர் வின்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள். அது உங்களால் மாத்திரமே முடியும். அந்த வாய்ப்பை எமது பாடசாலைக்கும் இந்த வருடத்துக்கு பெற்றுக் கொடுத்த உங்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு ஸ்டெம் கல்வி நிறுவனத்தின் தலைவராக தற்போது செயற்பட்டு கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் டாக்டர் குமார் கணேசன் அவர்களுக்கும் எமது பாடசாலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இன்று இந்த மலை உச்சியிலிருந்து டாக்டர் நாங்கள் இன்று இரத்தினபுரி மாவட்டத்திலே காணப்படுகின்ற சிரிப்பாத மலை உச்சியிலிருந்து ஒரு கோரிக்கையை டாக்டர் குமார் கணேசன் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். இவரான ஒரு கஷ்ட பிரதேச பாடசாலையிலே இருக்கின்ற இந்த மாணவர்களுக்கு உங்களுடைய ஸ்டெம் கல்வி நிறுவனத்தின் ஊடாக எமது மாணவர்கள் எதிர்காலத்திலே விஞ்ஞானம் மற்றும் கணித ரீதியிலான பாடத்தெரிவுகளை தெரிவு செய்து கல்வி கற்பதற்கு அனுசரணைகளை வழங்கி உதவி செல்லுமாறும் எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக எமது பாடசாலைக்கு இவ்வாறான பாசறைகளை ஏற்பாடு செய்து தருமாறும் கேட்டுக்கொள்வதோடு
உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார், வாழ்த்து சார். நம்ம எல்லாம் என்ன சொன்னாலும் பசங்களுக்கு இவையெல்லாம் என்ன மாதிரி போய் சேரணும் இன்னொரு 2 வருஷத்துல தெரியும். ஆனால் நம்பிக்கை வீண் போகாது. 90 100ஆக மாற வேண்டும். இந்த கணக்கில் 100 எடுத்த சார் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இன்று வளவலராக இருந்த ஆசிரியர் இருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் பல வேலை இன்று செய்ய இருக்கிறோம். ஸோ எல்லாவற்றுக்கும் நன்றி கூறுகின்றோம். அதிபருடைய கருத்துக்களை போல வருங்காலத்திலே பாடசாலை ஸ்ரீ நாவலர் காலேஜ் இருக்குது. இது நாவலர் மகாவித்யாலயம் ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்த ரத்தினபுரி வாழ் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம்.